ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. சரியா பேசுறதே தெரிய மாட்டேங்குது. மாநில செங்கொடி உயரட்டும். 8 மணி நேர வேலைக்காக 8 மணி நேர ஓய்வுக்காக 8 மணி நேர உறக்கத்திற்காக போராடி செங்கொடி தந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழில் சங்க ஒற்றுமை. அன்பான தொழிலாளர் சோழர்களே, இன்றைய தினம் மேதினவிழா திருவிழாவை முன்னிட்டு சிவகாசி பகுதியிலே ஆங்காங்கே தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து செங்கொடிகளை ஆங்காங்கே ஏற்றி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக அங்கே கிளைத்தலைவர் வேலுசாமி, கிளை செயலாளர் ராமர், கிளை பொருளாளர் வைரம், துணைத் தலைவர் முத்துகிருஷ்ணன், இணைச் செயலாளர் துணை பொருளாளர் சமயன் மற்றும் சங்கத்தின் ஆலோசகர்கள் அப்பாசாமி, வைரமுத்து, கருப்பசாமி, கந்தசாமி ஆகியோருக்கும் என்னோடு வருகிறது மேல உரையை நிகழ்த்தியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஆர்மித்தோழர் செந்தில்குமார் அவர்களுக்கும், தன்னுடைய ஒன்றிய செயலாளர் கலைவாசன் அவர்களுக்கும், ஒன்றிய துணை செயலாளர் நவீனர்களுக்கும் மேலின விழாவை சிவகாசி செங்கொடி தொழிலாளி வர்க்கத்திற்கான செங்கொடி என்பதை தினந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாக உறுப்பினர் சுவைப்பணி நிர்வாக சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அறிவித்தவர் முனியசாமி அவர்களுக்கும், என்னோடு வருகின்ற தோழர் ராமூர்த்தி போன்ற தோழருக்கும், இப்பகுதியிலே வாழக்கூடிய சங்கத்தினுடைய தோழர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மே தினம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. தொழிலாளர் தோழர்கள் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று கோரிக்கையை முன்னிறுத்தி சிக்காகோ வீதியிலேயே போராட்டம் செய்த போது வெள்ளை நிற கொடிகள் அனைத்தும் இரத்தத்தால் தைத்தெடுத்த செங்கொடி இயக்கம்
இன்றைய தினம் தொழிலாளர்கள் உரிமைக்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேதின விழாவிலே இந்த வகையை சொன்னார், விஷயம் சொன்னார், இந்த கிளையுடைய பெருமையை சொன்னார், ரவின்னு சொன்னார். இந்த கிளை இங்கேதான் செங்கொடிக்கு சொந்த மண்ணு இந்த இடம். அவர் பேர் மாரிமுத்து தேவரே போன்ற முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மண்ணில் செங்கொடிக்காக போராட்டம் செய்து தொழிலாளி உரிமைக்காக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மே தினம் வாழ வேண்டும். தொழிலாளர்கள் அனைவரும் முனிசாமி சொன்ன மாதிரி ஒற்றுமையோடு இருந்து மேல்நிலை விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. ஒரு பொண்ணு அப்படியே பொண்ணு பேசி பொண்ணு பணம் பற்றி என்ன பொண்ணு பொண்ணு நின்று போடுண்ணே அவர் போட்டோம்ண்ணே. ஆமாம் ஆமாம் இருக்கட்டும் இருக்கட்டும். அவருக்கு சொல்லுங்கண்ணே, நம்ம தான் சொல்லணும். பேசுங்க அண்ணா. உங்களுக்கு இல்லாமையா வரப்பு தானே. முத்துநாயக்கர் மூத்த தொழிற்சங்கவாதி. அவ்வளோதான். எடுங்க எடுங்க எடுங்க. என்ன சொல்ல எடுக்கிறீங்க?